டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை பொடி தோசை கொத்தமல்லி சட்னி சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த தோசையிலேயே முட்டையும் பொடியும் கலந்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்ததுங்க, அதையும் ஊற்றி கொஞ்சம் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இந்த முட்டை பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலி ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் நீட்டை காய்ந்த மிளகாய் 3 எடுத்துக்கலாங்க. தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. பாசிப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. கருவேப்பிலை ஒரு சின்ன கொத்துங்க. 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூளுங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. லேசாக வறுத்துக்கலாங்க எல்லாத்தையும். இதை அடுப்பை அடைச்சிட்டுங்க. இதை கொஞ்சம் லேசாக ஆற வச்சுட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இதை கொஞ்சம் ரவை பக்குவத்தில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு கிண்ணத்துலங்க ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையிலங்க நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் அதில் ஒரு 4 ஸ்பூன் மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் இந்த முட்டையோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டை மிக்சருங்க 4 கரண்டி தோசை மாவு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாங்க, உப்பு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை அப்படியே மிக்சியில் அடித்து சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து முட்டை பொடி தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருந்த முட்டை தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். அது மேலே கொஞ்சம் அந்த பொடி எடுத்து வச்சுருந்தோம், அந்த பொடியை கொஞ்சம் மேலே தேவையான அளவுக்கு கொஞ்சம் தூவிக்கலாம். தோசையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி முட்டையும் பொடியும் கலந்த தோசை மாவை வறுத்து அது மேலே கொஞ்சம் லேசாக தேவையான அளவுக்கு அந்த பொடியை போட்டு ஒவ்வொரு தோசையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. முட்டை பொடி தோசை சுட்டு வச்சாச்சு. அதில் ஒரு தோசை ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்குறோம். அதை தொட்டுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கெட்டி சட்னியாக இருக்குது. தோசை எடுத்துடலாம். தோசை எடுத்து சட்னியில் நினச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்ஜாய் தி டேஸ்ட்.